18ஆம் படி கருப்பசாமி துணை. இந்த கருப்பன் எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது செய்வேன் என பக்தியோடு தானே என் நெற்றியை தொட்டாய். இதோ என் நெற்றியை தொட்ட உன் கரங்களிலேயே உனக்கான வெற்றி முழுவதுமாய் ஒப்படைக்கப் போகிறேன். நீ இதுநாள் வரையிலும் கண்ணால் பார்த்ததிலும் பல விஷயங்கள் பொய்தான், காதில் கேட்ட பல விஷயங்களும் பொய்தான். எதுவாக இருந்தாலும் என்ன நடந்தது, ஏது நடந்தது, யார் என்ன செய்தார்கள், யார் மீது குற்றம் என என்பதை முழுவதுமாக அறியாமல் யார் மனமும் காயப்படும்படி ஒருதலை பட்சமாக பேசிவிடாதே. ஏனெனில் நீ அப்போதைக்கு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு என்ன நடந்தது என தெரியாமல் தவறு செய்யாதவர்களை திட்டி பேசியிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உண்மை தெரியும் போது அவர்களிடம் மன்னிப்பு கேட்க நினைக்கும் போது அவர்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், எப்போதும் கோபப்படாமல் பொறுமையாய் அன்பாய் பாசமாய் பேசக்கூடிய ஆளாக நேரு. இனிமேல் உன் வாழ்வில் பல அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய நெற்றியை உன்னை தொடச் சொன்னேன். உன் கனவில் வந்து காட்சி கொடுத்து நீ தினமும் என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என உனக்கு முழு அருளையும் நான் தரப்போகிறேன். நீ மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தையும் கூடிய விரைவில் உனக்கு நடத்தி தர தயாராக இந்த கருப்பசாமி நான் வந்து விட்டேன். யார் எந்த திசையிலிருந்து உன்னை எதிரியாய் அழிக்க நினைத்து வந்தாலும் அவர்களை வீழ்த்தி உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை நான் செய்து முடிப்பேன் என் தங்கமே. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாகத்தான் இருக்கும். இந்த கருப்பசாமியின் கடைக்கன் பார்வை உந்தன் பக்கம் வந்து விட்டதால் கவலைகள் உன்னை நெருங்கவே நெருங்காது. எதுவாயிருந்தாலும் வருவது வரட்டும் என தைரியமாக இரு. இப்பொழுது நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம்தான். என்னை நம்பி என் தங்கமே. இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை தந்தாலும் உனக்கு துணையாக நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கப் போகிறேன். உன்னுடைய பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் மனதில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும்படி நல்லதை நான் முடிக்கப் போகிறேன். நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். இது உனக்கான நேரம். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் நேரம் இது. நீ எவ்வளவுதான் வேதனைகளால் நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்த அடுத்த நொடி நான் உன்னை பாதுகாக்க உன்னுடனேயே வந்து விடுவேன். நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சியின் பாதையிலும் கொண்டு செல்வேன் என் தங்கமே. உண்மையில் அன்பும் அக்கறையும் கொண்ட இந்த கருப்பசாமி நானே சொல்கிறேன். உன்னுடைய சோதனைகளும் மனவேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறையப் போகிறது. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை இனி நீ எதிர்பார்ப்பது போலவே அமையப் போகிறது. ஒருவர் தோல்வியில் விழுந்து கிடக்கும்போது மட்டும் ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறிப்பார். அதைவிட புண்ணிய காரியம் என எதுவுமே இருக்க முடியாது. வாழ்க்கையில் எல்லாமே இப்படியே நடந்துவிடுமோ, இப்படியே போய்விடுமோ என ஒருபோதும் நினைக்க வேண்டாம். எதையும் மாற்றி கொடுப்பதற்கு எனக்கு ஒரு நொடி அதிகம்தானே. இதோ உன் வாழ்க்கையை நான் சரி செய்து காப்பாற்றி உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். நீ ஒரு உண்மையை பல பொய்கள் தோற்று போகும் அளவுக்கு பேச தைரியமான ஆளாக இரு. ஏனெனில் உண்மையும் நேர்மையும் எப்போதும் அழியாத சொத்துக்கள். இப்போதைக்கு நீ உண்மை சொல்லி மாட்டிக்கொள்வதைப் போல தெரிந்தாலும் நாளைக்கு அந்த உண்மையே உன்னை காப்பாற்றும். உனக்கு பிடிக்காத விஷயங்களிலிருந்தாம் நீ விலகினில். அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. உன்னுடைய உடலையும் மனசையும் வருத்தி கொண்டு வாழ்நாளை வீணாக்க வேண்டாம். ஏனெனில் அதனால் பாதிக்கப்பட போவது நீ மட்டும்தானே. ஒன்றை பெற வேண்டும் என நினைத்து விட்டால் இறுதி வரைக்கும் அதை அடைவதற்கு போராட வேண்டும். விளைவுகளையோ அல்லது அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கவலைப்படக்கூடாது. யாமிருக்க பயமேன்? நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு யாரையும் பிடிக்கவில்லை என்ற அவசியமும் இல்லை. அமைதியாக இருந்து கொள். உன்னை பிடிக்காதவர்களை விட்டு அமைதியாக விலகிவிட்டால் அவர்கள் உன் வெறுப்புக்கு பலியாக மாட்டார்கள். உனது நியாயமும் நிம்மதியும் எப்போதும் உன்னுடனேயே உனக்கு துணையாய் இருக்கும். சிங்கத்தின் குகைக்குள் சென்றால் அங்கு உனக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காது. அதற்கு பதிலாக மான் கொம்புகளும் யானையின் தந்தமும் நிச்சயமாய் கிடைக்கும். அதே போலதான் நரியின் குகைக்குள் சென்றால் மாட்டின் வாளோ துண்டு எலும்புகளோ கிடைக்கும். எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக இதை செய்வதால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என யோசித்து களத்தில் இறங்க வேண்டும். அவசரப்பட்டு எதையோ ஒன்றை எதற்காகவோ செய்து கொண்டே இருக்கக்கூடாது. புதிதாக ஒன்றை முயற்சிப்பது கவலையளிக்கும் என்றாலும் ஒருவர் கவலைப்படும் விதமாக எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்தாலும் அதுவும் எனக்கு வருத்தத்தை தானே கொடுக்கும். அப்படி அடுத்தவர்களை பற்றி யோசிக்காமலும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழக்கூடிய மனித வாழ்க்கை என்பது தன்னைத்தானே தொலைத்துக் கொள்வதற்கு சமம். ஒருவர் தன்னைத்தானே வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் என நினைத்து விட்டால் அதற்கான முயற்சிகளை முழு முனைப்பாக செய்ய வேண்டும். உன்னுடைய தூய்மையும் பொறுமையும் விடாமுயற்சியும் இந்த மூன்றுமே நற்குணங்களோடு செய்யக்கூடிய விஷயங்கள். இப்படிப்பட்ட நல்ல குணங்களோடு அன்பும் சேர்ந்து விட்டால் அதுதான் வாழ்க்கை. அவமானங்கள் கூட வெற்றிக்கான பாதையை காட்டும் என்பதை உறுதியாக நம்பு. நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் போதும். யாமிருக்க பயம் வேண்டாம் என் செல்லமே.
கோயிலுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, தெய்வ ஆலயத்திற்கு வந்து பூஜை செய்தாலும் சரி, செய்ய வேண்டிய என்றாலும் சரி, ஜபம் செய்து என்னை அருள் புரிந்தாலும் சரி, அல்லது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தடையும் இல்லை என்பதை மனதில் உறுதியாக நினைத்தாலும் சரி, முதலில் என்னை நோக்கி வந்து பேசு. மற்றவரை ஏமாற்றுவதை நிறுத்தினாலே நீ தெய்வ பாத்திரத்திற்கு அருளாகி விடுவாய் என் செல்லமே. வழி தெரியாத பாலையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயணத்துணையாக நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். கலங்க வேண்டாம். இறந்த காலத்தை எண்ணி நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இனி எதிர்காலத்தை எண்ணி பயப்படவும் வேண்டாம். இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்.